வேறையாவது கேட்கலாம்ல. இவங்க பேசினதை நான் கேட்டேன். அப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா? அவன் வெளிநாடு போய் கொஞ்ச நாள் தானே ஆகுது. வாங்குற சம்பளத்தை வச்சு அவன் செலவுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கணும்ல. அப்படி சொன்னா எப்படிங்க? பாலாவுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தானே அவன் கல்ஃபுக்கு போனா. கல்யாணம் பண்ணிக்கிறதுல இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்கு. காலையில எழுப்பி விட ஒரு ஆளு, டீ, என்ன இதெல்லாம் நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு நான் சொன்னா. அவருடைய எண்ணம், பழக்க வழக்கம், பேச்சு எல்லாமே கேவலமா இருக்குமா. அப்படி ஒரு குடும்பத்துல போய் நம்ம பையனுக்கு பொண்ணு எடுக்க எனக்கு மனசு வரல சாரதா. அதான் உண்மை. இப்ப எதுக்கு முறுக்கிட்டு வந்து நிக்கிற? எல்லாருமா சேர்ந்து என் மேல கோவப்பட்டீங்கன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பன்னு நினைக்கிறீங்களா? உன்ன மாதிரிதான் எனக்கும் ஒரு மனசு இருக்குன்னு புரியுதா? ஏன் விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. நீ எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே உருப்படியா நடக்கிறது இல்லன்னு தான் தெரிஞ்சு போச்சுல்ல. நான் ஏன் வேலைக்கு போக கூடாது? பிரைவேட் ஸ்கூலுங்கிறதுனால தான் நான் உன்னை வேலைக்கே அனுப்புனேன். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த வேலையை விட்டாலும் நீ வருத்தப்பட மாட்டேன்னு தான் நான் உன்னை வேலைக்கு அனுப்புனேன். வணக்கம். இவர் வேணுகோபாலோட அண்ணன் சதீஷ் கோபால். வணக்கம். வணக்கம். சதீஷ் இவர் யாருன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும். பாலாவோட அப்பா மிஸ்டர் ஜெயச்சந்திரன் நீங்க தானே? சதீஷ் பெரிய பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்காரு. நான் ஒன்றும் பெரிய கான்ட்ராக்டர்லாம் இல்லை, ஏதோ சில வீடுகளை கட்டி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். வேணுகோபாலால இந்த ஊருக்கு வர முடியாத காரணத்தினால இங்க இருக்கிற எல்லா வேலையும் சதீஷ் தான் பண்ண சொல்லியிருக்காரு. வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. அங்கிருந்து இங்க வர தூரம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இங்க பாரு, இப்பதான் நீ முதல் முறையா அங்க வந்திருக்க. வேணுகோபாலோட அப்பாவும் அம்மாவும் வருவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மாமாவும் அண்ணனும் போய் மத்த எல்லா விஷயத்தையும் பேசினா போதும்னு வேணுகோபால் சொல்லியிருக்கான். பாலசுதா ஸ்கூலுக்கு போயிருக்கா. இன்னைக்கு ஸ்கூல்ல ஏதோ ப்ரோக்ராம் இருக்கான். பரவாயில்ல, பையனும் பொண்ணும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நாம மத்த விஷயத்த பேசி முடிவெடுத்தா போதும்ல. அப்புறம் நாங்க 3 பேரு எங்களுக்கு உண்டான சொத்தை நாங்க பிரிச்சுக்கிட்டோம். இப்போ நாங்க இருக்கிற வீடு வேணுவோட பேர்ல தான் இருக்கு. அவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகபட்சம் 1 வருஷம், அதுக்கப்புறம் நாங்க வேற வீட்டுக்கு போயிடுவோம். இவன் ஒரு இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அப்புறம் தம்பி, அவன் சொந்த காலில் நின்று இப்பவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்க வீட்டுல பெண் வாரிசு யாரும் இல்லாதனால வர்ற மருமகளை நாங்க எங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்போம். வேணுகோபால் ஒவ்வொரு வாட்டியும் லீவுல வரும்போது நாங்க அவனுக்கு பொண்ணு பார்க்க போயிடுவோம். இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு எந்த பொண்ணுமே பிடிக்கவே இல்லை. இப்போ உங்க பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். பாலசுதாவுக்கு பையனை பிடிச்சிருக்குல்ல? நம்ம பையனை பிடிக்காம இருக்குமா என்ன? அந்த பொண்ணுக்கு ஏத்த ஒரு நல்ல சம்பந்தம் தான் இது. நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நேரடியாவே சொல்லிடுறேன். எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் வேணுகோபால்னு சொன்னாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவனோட வீட்டுல அவன் சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்க. சதீஷை வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. வேணுவோட புத்திசாலித்தனத்தால தான் இவன் இப்ப கான்ட்ராக்டர் ஆயிருக்கான். பார்க்கறதுக்கு அவன் கொஞ்சம் முரண மாதிரி இருந்தாலும் மற்றவங்களுக்காக தன்னோட உசிரியே கொடுக்குற பெரிய மனசு அவங்ககிட்ட இருக்கு. பாலசுதாவை கண்கலங்காம பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சதீஷ், இனி அதிகம் பேச வேணாம். பையனை பத்தி பெருமையை சொல்லதான் நாம அங்க வந்திருக்கோம் நினைப்பாங்கல்ல. சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நான் ஒரு தடவை தான் அவரை பார்த்துருக்கேன். வேணுகோபாலை பத்தி உங்களுக்கு தானே நல்லா தெரியும். நாங்க அவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் வேணு சொன்னதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? எது வேணும்னு சொல்லுங்க. அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி நாம மற்ற விஷயங்கள்லாம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? சரிதானே? அது வந்து இன்னைக்கு பேசி முடிவெடுத்துடலாம் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பேசி முடிவு பண்ணலாம். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்களே சொல்லிடுங்க. எங்களோட டிமாண்ட் என்னன்னா, முக்கியமானதே வரதட்சணை தான். அத நீங்களே சொல்லுங்களேன்.
லட்சம் ரூபாயும் 25 பவுன் தங்க நகையும் நான் தரேன். நீங்க உங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியது சொல்லிட்டீங்க. அது குறைவா இருக்க மாதிரி தெரியல. ஆனா வேணுகோபாலோட வேலை சொத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஜாதக பொருத்தமும் உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த கல்யாண விஷயமா அடுத்த முயற்சி எடுக்கலான்னு நாங்க வந்திருக்கோம். நிலத்தை அடமானம் வச்சு அதில் வர பணத்தை வரதட்சணையாக கொடுக்குற நிலைமையில நான் இப்போ இல்லை. சிவராமன் சார்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை பற்றி. அது வேணுகோபாலுக்கும் தெரியும். நம்ம 2 குடும்பத்துக்கும் ஏத்த மாதிரி வரதட்சணை கொடுங்கன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்குற பணத்தை கொடுத்தா மட்டும்தான் கல்யாணம் நடக்குமா என்ன? உண்மையை சொல்லணும்னா 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா போதும்ல. நான் யோசனை பண்ணி சொல்றோம். நாங்கள் கிளம்புறோம். என்ன இருந்தாலும் ஒரு 4-5 பவன் அதிகமா சேர்த்து கொடுக்கலாம்ல. அவங்க யோசிச்சு சொல்லட்டும். நீ குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. நம்ம மரியாதையை நமக்கு எடுத்துக்க வேண்டாம். என்ன சொல்ற? இந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு கல்யாண வேலை எல்லாத்தையும் பண்ண முடியுமா என்ன? அது சரி, பொண்ணு வீட்டில் கொடுக்குற காசை வச்சு தான் கல்யாணம் பண்ண போறீங்களா என்ன? என்ன இருந்தாலும் இப்ப கொடுத்தா கொஞ்சம் நல்லது தானே. இன்னொரு நாள் இதுக்காக வந்து நம்ம கை நீட்டிட்டு இருக்க முடியுமா? டேய், இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறது நீ இல்லைல்ல. பொண்டாட்டி வீட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்காக வீட்டை ரெடி பண்றதுக்கு குறைஞ்சது 19,000 ரூபாய் ஆகும். அதுல உன்னுடைய செலவையும் சேர்த்து சொல்லியிருக்கேன் என்ன? அது வந்து உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் என்னோட பணத்தை சில இடத்துல முதலீடு பண்ணியிருக்கேன். அது உடனே கிடைக்காது. நீ இன்வெஸ்ட் பண்ணதும் உனக்கு கிடைக்க இருக்கிறத எனக்கு சொல்லாம இருக்கிறதா நல்லது. ஒரு 2 லட்சம் ரூபாயும் 35 பவுன் நகையும் கிடைச்சா நாம இந்த கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடலாம். நீ எப்போ இது மாதிரி பேசிட்டு இருக்கா சதீஷ்? இவங்க நிலைமைய உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல. அதை வேணுகோபால் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் ஏதாவது ஒரு நல்ல முடிவா எடுங்கன்னு தானே நம்ம சொல்லி அனுப்பி விட்டுருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும். ஆனா என்னோட நிலைமை அப்படி இல்லைல்ல. கல்யாணம் வரைக்கும் என் கையில் இருந்தா காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளவு செலவு பண்ணி வரதட்சணை கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உனக்கு இப்ப என்னதான் வேணும்? சந்தோஷமா வாழ வேணுகோபால் ஆசைப்பட்ட பொண்ணா இல்ல வரதட்சணையா? இது ரெண்டும் முக்கியமானது தானே. வேணுகோபால் என்கிட்ட சொன்னது அவன் ஆசைப்பட்ட அந்த பொண்ணே போதும்னு சொன்னான். அதுக்காக தான் அவன் கூட நான் வந்தேன். உனக்கு வரதட்சணை தான் முக்கியமா வேணும்னு தோணுச்சுன்னா நான் அந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவேன். மாமா டென்ஷன் ஆகாதீங்க. அவன் இந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டான். வரதட்சணை எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இருந்தாலும் நாம ஒரு தடவை அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். அவன் எத்தனை இடத்துல போய் பொண்ணு பார்த்திருக்கான். இனிமேல் பொண்ணும் பார்க்க வேணாம் கல்யாணமும் வேணான்னு மனசு நொந்து போனவன இந்த பொண்ணு பார்க்கறதுக்காக கட்டாயப்படுத்தி கூட்டு வந்திருக்கேன். இந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு உங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து தடுத்துறாதீங்க. நாம அதை பேசி பார்க்கலாம். இதை பாருங்க, இவ்வளவுதான் கொடுப்பாங்கன்னு வேணுகிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும்ல. சதீஷ், பொண்ணோ மண்ணோ ரெண்டையும் பார்த்து ஒன்று பிடிச்சிருச்சுன்னா உடனே யோசிக்காம முடிவு பண்ணிடணும். ஒருவேளை அசால்ட்டா விட்டுட்டோம்னா அது கை நழுவி போயிடும். இந்த வரதட்சணை என்னமோ கம்மியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ₹1 கூட வரதட்சணை வாங்காம வேணு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். நீங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, வரதட்சணை வாங்காம எதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்கன்னு வேணு கேட்டா அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அவன் அதை பத்தி கேட்கவே மாட்டான். இந்த கல்யாணம் அவனுக்கு அடிக்க போற லாட்டரியும் தான் என் மனசுக்கு தோணுது. மாமா அப்புறம் வாங்க உள்ள போலாம். நாம இங்க உட்காந்து பேசலாமே. டீ போட்டு வச்சிருக்கேன். அது இங்க கொண்டு வந்து வைங்க. நாம இங்க உட்காந்து எல்லா விஷயமும் பேசிக்கலாமே.
நாங்க யோசனை பண்ணி என்ன முடிவு எடுத்தங்கிறத சொல்லிடுறேன். 1.5 லட்சம் ரூபா பணமும் 30 பவுன் நகையும் போட்டீங்கன்னா இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணலாம். என்னால் கொடுக்க முடிஞ்சது தான் நான் சொல்லியிருக்கேன். அதிலிருந்து 1 ரூபா கூட குறையாம நான் கொடுத்துருவேன். கல்யாண விஷயத்துல பணமும் தங்கமும் எவ்வளவு கொடுப்பாங்கிற கூட்டத்துல இல்ல எங்க வேணுகோபால். ஆனா ஊருக்கு தெரியுற மாதிரி வரதட்சணை கொடுக்கணும்ல. எனக்கு என்னோட மக விஷயத்துல பேரம் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. மிஸ்டர் ஜெயச்சந்திரன், எங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. வரதட்சணை வாங்குறதே தப்புன்னு நினைக்கிறவன் தான் நானு. ஆனா விசேஷம் நல்லபடியா நடக்கணும்னா பணம் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுல்ல. இங்க பாருங்க, இப்போ நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் வேணுகோபாலோட முடிவு. உங்களோட மகளுக்கு இப்போ நாங்க உங்ககிட்ட சொன்னதுல உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். நாங்க ஒன்றும் பணத்துக்காக ஆசைப்படுற ஆளுங்க கிடையாது. நீங்க சம்மதம் சொல்லிட்டு வாங்க மாமா. நாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம். வேணுகோபால்கிட்ட கேட்டுட்டு அவனால எப்ப லீவ் போட முடியும்னு கேட்டுட்டு தேதியை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அதுவும் சரிதான். முதல்ல இதை குடிங்க. கல்ஃபில் இருக்கிற உங்க பையனுக்கும் லீவு கிடைக்கணும்ல. நாம் எடுக்கிற முடிவுக்கு தகுந்த மாதிரி அவன் பிளான் பண்ணிப்பான். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு செய்யறேன். நீங்க 2 பேரும் எது சாப்பிட்டாதான் எங்களுக்கு சந்தோஷம். நாம தான் இனிமேல் சொந்தக்காரங்களாக போறோமே. சாப்பாடை எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நீ என்ன சாகிறதுக்காக வந்தியா? உங்க கையால செத்தா நான் சந்தோஷமா சாவேன். பிரேக் பிடிக்காதனால தான் நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு என்கிட்ட சொன்னல. அது இப்போ தப்புன்னு ஆயிடுச்சா? நான் தான் சொன்னேன்ல என்னோட வண்டி கண்டிஷனா இருக்கும்னு. அத சொல்றதுக்கு ஐயா வண்டி முன்னாடி வந்து விழுந்தீங்க? ஆமா, என்ன பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன். ஆனா நான் பிசினஸ் பண்ற வண்டியை பத்தி யாராவது ஏதாவது தப்பா சொன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. வண்டி பிசினஸா பண்றீங்க? வண்டி முதல் வாஸ்து வர எல்லா பிசினஸும் நான் பண்றேன். அதை வாங்கி நான் வித்தனா எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அப்போ ஃப்ராட் புரோக்கரா? அப்படியும் சொல்லலாம். வேணும்னா என்ன கட்டிக்கிறியா? வேண்டாம். வேண்டானா நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா என்ன? என்ன சொல்ல வரீங்க? நான் சன்னியாசா போகவா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் உங்களோட ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல வரேன். சரி, வேண்டாம். ஆனா இப்ப நீங்க என்ன ஒருமையில கூப்பிடுறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. எனக்குன்னு ஒரு அழகான பேர் இருக்கு, சுமேஷ். என்னை விட வயசு அதிகமா இருக்கவங்கள பேர் சொல்லி கூப்பிட முடியாதுல்ல? அப்படின்னா சரி, சுமேஷ் மாமான்னு கூப்பிட்டுக்க. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க என்ன சுமேஷ் மாமான்னு கூப்பிடும் போது காதல் அப்படியே தேன் பாயிற மாதிரி இருக்கும். பாக்குற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? ஹே, முதல்ல நான் உன்கிட்ட தான் இப்படி பேசுறேன். எனக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வந்ததும் இப்பதான். வண்டியில இருந்து கையெடுங்க, நான் சீக்கிரம் போகணும். இது மாதிரி வேற வண்டிக்கு முன்னாடி போய் விழுந்துராதீங்க. ஒரு பொண்ணு கிட்ட லவ் சொல்றதுக்கு உயிரோட இருக்கணும்ல. என்னங்க இங்க வாங்க. செல்லக்குட்டி, அம்முக்குட்டி. என்னங்க இங்க பாருங்களேன். என்ன சொல்ல உனக்கு வேணும்? இது உங்களோட தங்கச்சி கல்யாணத்துல எடுத்தது. இது பழசாயிடுச்சுல. இது வாங்கி 1 வருஷம் தானே ஆகுது. பாலாவோட கல்யாணத்துக்கு புதுசா போடணும்ல. ஒவ்வொரு தடவையும் நகையை மாத்தும் போது காலி ஆகுறது என்னோட பாக்கெட் தான். கல்யாண பொண்ணோட அக்கா நல்ல அழகா இருக்கணும்ல. நீ பண்றத பார்த்தா கல்யாணம் உனக்கு மாதிரில இருக்கு. என்னப்பா? ஏங்க இன்னும் 2 வாரம் தானே இருக்கு. இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும்.
இப்ப இருந்து அரேஞ்ச் பண்ணாதான் எல்லாமே சரியா நடக்கும். சொன்ன மாதிரி கல்யாணத்தை நீங்க நடத்துறீங்கல்ல? ஏங்க? கல்யாணத்துக்கு நம்ம சார்பா பாலாக்கு ஏதாவது கொடுக்கணும்ல? கேஷா கொடுக்கலாமா? அத உங்களுக்கு ஒன்னலடா செல்லக்குட்டி, அப்பாவுக்கு உதவியா இருக்கும்ல? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதுல 1 ரூபா கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஒரு 2 பவுன்ல இந்த மாதிரி ஒரு வளையல் வாங்கி கொடுக்கலாம். நம்மளோட ஞாபகதார்த்தமா அவளோட கையில போட்டு விட்டுறலாம். அது போதுமா? போதும் போதும். நீங்க அங்க வந்து அதிகமா செலவு செய்யாம நான் சொல்றத செஞ்சா மட்டும் போதும். ஒவ்வொருத்தரோட பிரச்சனை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்ய போய் இன்னைக்கு பாலா அனுபவிச்சுட்டு இருக்கிற கஷ்டத்தை நாளைக்கு நம்ம பொண்ணு அனுபவிப்பா. என்னங்க, எனக்கு புது நெக்லஸ் வாங்குறதுக்கு எப்ப போலாம்? போலாம். திருநெல்வேலி ஸ்ரீனிவாசன், கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்ரீதரன். என்னங்க, நீங்க கோவப்படலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க பெரிய அண்ணனோட வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வாங்க. தெரியும், அவங்க நல்ல மனசோட வந்தாலே போதும். நம்ம வீட்ல நடக்கிற நல்ல விஷயத்த அவருதானே முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். அத நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. நாம எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கணும்? இது நம்ம பொண்ணோட கல்யாணம் இல்லையா? சொந்த பந்தங்களோட ஆசீர்வாதத்தோட தான் அவ கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே போகணும். யோசிக்கலாம். என்ன, நீதான் ஏற்கனவே லிஸ்ட் கொடுத்துட்டல்ல? ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சீரும் சிறப்புமா பண்ற கல்யாணம் இல்லையே இது. முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டா போதும். நான் காலேஜும் ஹாஸ்டலையும் சேர்த்து 20 பேரை கூப்பிடலான்னு இருக்கேன். ரொம்ப நெருங்கினவங்களை மட்டும் கூப்பிட்டா போதும். எல்லாரையும் சேர்த்து ஒரு 200 பேர் இருந்தா போதும். அதுவே தாராளங்க. ஜெயாவோட கல்யாணத்துக்கு 1500 பேர் வந்திருந்தாங்க. அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்த முடியாதுல்ல. 1 ரூபானாலும் அது 1 லட்சத்துக்கு சமம். பாலாக்கா, கல்யாண பத்திரிக்கை பாத்தீங்களா? இதா பாருங்க, நல்ல ஸ்டைலா இருக்கு. என்னோட செலெக்ஷன் தான். பாலா, நீ யாரையாவது கூப்பிடணும்னு நினைச்சா அட்ரஸ் கொடுத்துட்டு போ. நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் உன் கூட வேலை பண்ற டீச்சர்ஸையும் கூட நீ கூப்பிடலாம்ல. அப்ப நிறைய பேர் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸை நான் கண்டிப்பா கூப்பிடுவேன். இந்த கல்யாணத்துல செலவு கம்மியா பண்ணணும்னு தான் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. செலவு கம்மியா எந்தவித ஆடம்பரமும் இல்லாம ரொம்பவே எளிமையா ஒரு கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு நீங்க எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருங்க. பொண்ணுங்களை பெத்த ஏழை விட்ட அப்பா அம்மாங்களுக்கு இந்த கல்யாணம் ஒரு முன்னுதாரணமா இருக்கட்டும். நீங்க ஒரு பத்திரிக்கை மட்டும் எடுத்து வைங்க. அதை நீங்க யாருக்கு அனுப்ப வேண்டாம், அது எனக்கு வேணும். நான் ஆசைப்பட்ட கல்யாணத்தை நீ நிறுத்தின மாதிரி இந்த கல்யாணத்தையும் நீ நிறுத்தலாம்ல கிருஷ்ணா? எங்களுக்கு வரதட்சணை பத்தல, இந்த பொண்ணு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வேணுகோபால் சொன்னதா யாராவது இங்க வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் அவர் வேண்டான்னு சொன்னா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்காது.
என் மேல உனக்கு கொஞ்சமாவது கருணை இருந்துச்சுன்னா எப்படியாவது எனக்கு ஒரு வழி காட்டு கிருஷ்ணா. என்னால மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் கேக்குறேன். ஜெயச்சந்திரன், ஜெயச்சந்திரன் வெளியில வாங்க. என்ன சிவராமன் சார், சொல்லாமலே வந்திருக்கீங்க? நான் சில விஷயங்களை போன்ல சொல்ல முடியாதுன்னு தான் உங்களை நேர்ல பார்க்க வந்திருக்கேன். உள்ள வாங்க. நான் வந்த வேலைக்கு தெளிவான பதில் கிடைச்ச பிறகுதான் உள்ள போலாமா வேணாமான்னு என்னால சொல்ல முடியும். என்ன ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? என்னுடைய சொந்தக்காரங்கள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பையன்தான் வேணுகோபால். தெரிஞ்சு அவனை குழிட தள்ளுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லை. என்னாச்சு? யாரு சூரஜ்? சூரஜுக்கும் உங்க பொண்ணு பாலாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு இதுல எழுதிருக்கு. மொட்டை கடுதாசிதான், ஆனா இதுல எழுதிருக்கிறது உண்மையா பொய்யான்னு நான் தெரிஞ்சுக்கணும். சிவராம் சார், கொஞ்சம் உள்ள வாங்க. நம்ம பொறுமையா உட்காந்து பேசலாம். என்னோட பிரச்சனை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் முன்னாடி நிக்கிறதுனாலதான் இந்த கல்யாணமே நடக்குது. வேணுகோபால் என்னடான்னா எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் போயிட்டான். பொண்ணை பத்தி எதுவும் விசாரிக்காம எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் மாமா அப்படின்னு என்ன கேட்டான்னா என்னால என்ன பதில் சொல்ல முடியும்? நான் சொல்றதையும் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்களேன். எனக்கு எதையுமே கேட்க விருப்பம் இல்ல. சூரஜுக்கு பாலாவை ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன தெரியுமா? அப்படின்னா மொட்டை கடிதாசில எழுதிருக்கிறதுலாம் உண்மையா? அதுல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியாது. படிச்சு பாருங்க. நீங்க ஏற்கனவே குடியிருந்த ஊர்ல ஒரு பெட்ரோல் பங்க் ஓனரோட பையனுக்கும் பாலாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எழுதிருக்கு. அவன் கொஞ்ச நாள் பாலா கூட பழகிட்டு அவன் விட்டுட்டு போன பொண்ணதான் வேணுகோபால் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. நிறுத்துறீங்களா? இது யார் எழுதுனாங்க, எதுக்காக எழுதுனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாலாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரீத்தி, அவளோட அண்ணன் தான் இதுல எழுதியிருக்க சூரஜ். ஒரு ஃப்ரெண்டோட அண்ணன்றதை தவிர என் பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நீங்க இந்த நம்பர் தான் இருந்தா நம்புங்க, இல்லைன்னா இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடலாம். அப்படின்னா இத வேணுகோபால் வீட்டு அட்ரஸை கரெக்டா கண்டுபிடிச்சு அனுப்புறது யாரு? உங்களுக்கு எதிரிங்க யாரா இருக்காங்களா? சொந்தக்காரங்க தான் எதிரியாவே இருக்காங்க. அதுதான் எனக்கு வேதனையே. பழக்கப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் பேசினாலோ ஒன்னா நடந்து போனாலோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ இருக்குன்னு சொல்ற காலம் இது. எங்க பொண்ணு எந்த தப்பான காரியமும் பண்ணல. அப்படின்னா இல்லாத விஷயத்தை எழுதி அனுப்பினவனுக்கு 4 அறை கொடுக்கணும். அதை நான் கண்டிப்பா பண்ணதான் போறேன். சொல்லப்போனா போஸ்ட்மேன் இந்த லெட்டரை என் கையில கொண்டு வந்து கொடுத்தான். நான் இதை வீட்டுல கொடுக்காம ஓபன் பண்ணி படிச்சது நல்லதா போச்சு. ஒருவேளை இந்த லெட்டர் வேணுகோபால் வீட்டுக்கு போயிருந்ததுன்னா இன்னைக்கு இந்த கல்யாணம் நின்றுருக்கும்.
நான் சொன்னதை சிவராமன் சார் நம்பணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. இதை நான் படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கோவமா அங்கிருந்து நான் கிளம்பி வந்தேன். காரணம், இந்த கல்யாணத்தோட பொறுப்பு முழுக்க முழுக்க என் தலையில தான் இருக்கு. அப்புறம் நான் அங்க வந்ததை பாலசுதா கிட்ட சொல்லாதீங்க. பாலசுதாவுக்கு மட்டும் இல்ல, இப்படி ஒரு முட்டை கடை வந்ததை நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஜெயச்சந்திரன், இதை கீழ்ச்சி எறிஞ்சிருங்க. என் கல்யாணம் கொடுத்துடல, அது போதும். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்படியும் சில பேர் இருக்காங்க, கல்யாணத்தை தடுக்கிறதுக்காகவே ஊருக்குள்ள சில பேர் சுத்திட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் நான் கோவப்பட்டுங்க வந்ததுதான் தப்பா போச்சு. எனக்கு தெரியும், பாலாவை பார்க்கும்போது தெரியும் அந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணு. நான் கிளம்பட்டுமா? ஏதாவது குடிச்சிட்டு போங்க. ஐயோ, இப்ப வேணாம், டைம் இல்ல. கல்யாணத்துக்கு 2 நாள் தானே இருக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். இது அவன்தான், சசிதரன். இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். ஹலோ, என்னோட ஸ்கூட்டர் என்னாச்சு? உங்களோடதா? சாரி, உங்களோட தான். அதுக்கு என்னாச்சுன்னு ஒரு நல்ல மனசோட உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல மனசு இருந்தா மட்டும் பத்தாது, ஒர்க் ஷாப்ல கொடுக்க காசும் கொடுக்கணும். ஒர்க் ஷாப்பா? என்னாச்சு வண்டிக்கு? என்னாச்சு நான் கேக்குறீங்க? வண்டியில ஒரு பார்ட் கூட நல்லா இல்லைன்னு அந்த மெக்கானிக் ஷாப்ல சொல்றாங்க. ஒர்க் ஷாப்ல அப்படிதான் சொல்லுவாங்க. வண்டி ஓட்டும் போது நமக்கு என்ன ஃபால்ட்டோ அதை மட்டும் நம்ம சொன்னா போதும். ஹாரன் தவிர வேற எல்லா பார்ட்ஸ்லயும் சத்தம் வரும். ஓட்டும் போது வேற எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல. இந்த மாதிரி வண்டியை வாங்கி விக்கிறீங்க? செகண்ட் ஹேண்ட் வண்டி புதுசா இருக்குமா என்ன? சில வண்டிகள்ல அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நீங்க கல்யாணம் பண்றப்பவும் இப்படிதான் பண்ணுவீங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் செகண்ட் ஹேண்ட்ன்ற மாதிரி? அது மட்டும் நான் பக்காவா பார்த்து தான் எனக்கு நானே செலக்ட் பண்ணுவேன். எந்த கலப்படமும் இல்லாம இருக்கிறதுனால தான் சசிதரன் சார் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது. நீங்க பண்றது எல்லாமே தங்கமான பிசினஸ் தான். ஒரே ஒரு பார்வையில என்ன அப்படியே மயக்கிட்டீங்களே. நம்ம சுமேஷோட புத்தம் புது காதல் இது எத்தனாவதுன்னு உனக்கு தெரியும்ல? இவனை நினைச்சு நீ ஏன்டா வருத்தப்பட்டு இருக்க? நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே. அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தா அது இப்படித்தான், ஒரு பம்பர் அதிர்ஷ்டம். தெருநாய்க்கு மட்டன் பிரியாணி கிடைச்சது மாதிரில இருக்கு. இவன் முன்ன விட புத்திசாலி, ஸ்மார்ட் வேற. அதனால இவனுக்கு மட்டன் பிரியாணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம 3 பேருக்கும் தகுதி என்னமோ ஒண்ணுதான். சொல்ல போனா இவனோட கஷ்டம் தீர்ந்தது மட்டும் இல்லாம சசிதரன் முதலாளியோட தலைமையில ஏறி நிக்கிறதுக்கு இவனுக்கு தகுதியும் இருக்கு. இது ஒன்றும் சுயவரம் இல்லை ரவி. தகுதி இருக்கவங்கலாம் அங்க இருக்கும்போது முதலாளியோட பொண்ணு ஒருத்தன் கழுத்துல தான் மாலை போடுறான்னா மற்றவங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு அர்த்தம். சொல்ல போனா நீயும் கல்யாணத்துல கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும் சுமேஷ். பெரிய பினான்சியரோட ஒரே பொண்ணு, விட்டுறாத, பிடிச்சிக்க, விட்டுறாத. இதை விட நல்ல பொண்ணா வந்தா 6 மாசம் சுத்திட்டு இந்த பொண்ணையே கழட்டி விட்டுட்டு போயிடுவான். நான் இந்த பொண்ணை 6 மாசத்துலலாம் விட்டுட்டு போக மாட்டேன் ரவி. இது ஒரு பொன்முட்டையிடுற வார்த்தை. பொன்முட்டையிடுற வார்த்தை ஆசைப்பட்டு கழுத்தறுத்து கொள்றாங்கன்னு கதை இருக்கு. இவனும் கண்டிப்பா அதான் பண்ண போறான்.
நீ அவனோட மூட ஸ்பாயில் பண்ணாத ரவி. முதல்ல சுமேஷ் அவளை கரெக்ட் பண்ணட்டும். அதுக்குண்டான பேக்கப் சப்போர்ட் நம்ம பண்ணி தரலாம். இந்த நன்றி இல்லாதவனை நாம சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண முடியும்? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ரவி. வலையில மீன் வந்து விழுந்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அந்த தங்க மீன் என் பின்னாடி சுத்துறத நீயே பார்ப்ப. உனக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். யதார்த்தமான வாழ்க்கையும் நல்லதுதான் சுமேஷ். நேரமும் குணமும் மதிப்பும் இது எல்லாமே சொல்லப்போன ஒரு கோல்டு ஃபிஷ் தான். பெஸ்ட் ஆஃப் லக் சுமேஷ். ஓகே ஓகே ஓகே. இதை தவிர நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எந்த கலப்படமும் இல்லாம இருக்கிறதுனால தான் சசிதரன் சார் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது. டீ குடிங்க. சீட்டு போடுறவங்க சரியான நேரத்துல பணம் கொடுக்கறது இல்ல. நம்ம எப்படிதான் சமாளிக்கிறது? யாருன்னு பாரு. ஹலோ. இங்கதான் இருக்காரு. கொடுக்கவா? யாரு? யாருன்னு சொல்லல. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. ஹலோ, நீங்க சசிதரன் தானே? ஆமா. யார்? விஜயனா? சீட்டு காசு தரதுக்கு லேட் ஆகுன்னு சொல்ல போறியா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா. சீட்டு நான் உங்ககிட்ட போடவே இல்லை. என்னோட பேர் சொன்னாலும் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் இப்போ சொல்ல போறத நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். நான் சொல்றதை கேட்டு என் கூட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. முதல்ல நீங்க விஷயத்த சொல்லுங்க. ஆஷான்னு பேர் இருக்கிற பொண்ணு உங்க பொண்ணா? ஆமா. என் பொண்ணுக்கு என்னாச்சு? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் உங்களோட வெல்விஷன் நினைச்சாலே போதும். யாரு? ஒரு நல்ல மனிதன். அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுற ஆளு. உங்க மகளுக்கு ஒன்றும் ஆகல, ஆனா ஒன்றும் ஆகாம நீங்க தான் பாத்துக்கணும்னு நான் சொல்ல வர்றேன். என்னாச்சு? நம்ம பொண்ணுக்கு என்னாச்சுங்க? நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேட்கணும். உங்க பொண்ணு ஒருத்தரை காதலிக்கிறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்க பொண்ணு காலேஜுக்கு போகும்போது வரும்போதும் அவளை நீங்க ரகசியமா ஃபாலோ பண்ணுங்க. இப்போதைக்கு இதுதான். மீதி இருக்கிறத நான் அப்புறமா சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ.
எவ்வளவு திமிர்றா உனக்கு? ஏய், என் பொண்ணு பின்னாடி இதுக்கப்புறம் சுத்துறத பார்த்தேன் தொலைச்சிருவேன்டா. போய் வண்டியில ஏறு. அப்பா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. இறங்கு, இறங்குடி. வா, சுமுரு இருக்கும். போடி, இன்னைக்கு காலேஜுக்கே போத்தவள. வா, வாடி. சுமுரு இருக்கும். லத்திகா, எங்க இருக்க? என்ன வேலை பண்ணிருக்கா தெரியுமா? இவரை நீ கொல்ல போறியா இல்ல உயிரோட விட போறியா? அது ஓ இஷ்டம். கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதாண்டி. கடவுளே, காலேஜுக்கு போறது வர்றது எல்லாமே ஒண்ணுக்கும் உதவாத அந்த கேடு கெட்டவன் கூட தாண்டி. இதெல்லாம் உண்மையா? சொல்லடி. ஏன் அமைதியா இருக்கீங்க? வலிக்குதா? அந்த சுமேஷ் கூட நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் போதுமா? அதனாலதான் என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எதுவுமே புரியாதுடி. தலை குனிஞ்சு போயிட்டு வந்துட்டு இருந்த எங்க மக இப்படி கண்டவனோட சுத்திட்டு இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க? சொல்லுடி. நீ காலேஜுக்கு படிக்க போறதெல்லாம் அந்த பையன் கூட இப்படி சுத்துறதுக்கு தானா? 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பையன்டி அவன். எதுக்குமே லாய்க்கு இல்லாத தருதல பையன். அவன் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டி இருந்தது. அதை தர வக்கலன்னா அவன் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்தேன். உங்களோட அந்த இத்து போன ஸ்கூட்டர் பிசினஸால தான் இது முழுக்க முழுக்க நடந்திருக்கு. என்கிட்ட இன்வெஸ்டிகேஷன்ல பண்ணி முடிச்சிட்டீங்களா? நான் இப்ப போலாம்ல? நீ இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியவே போக கூடாது. இன்னியோட உன் படிப்பு முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோடி. என்ன வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சா உங்க 2 பேருக்கும் நிம்மதியா இருக்குமா? நான் ஒரு ஆள் கூட பேசினதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம். நீங்க 2 பேரும் என்ன சேர்ந்து அடிச்சு கொல்றதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. நில்லடி. இனி நாங்க உயிரோட இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க 2 பேரும் விஷத்தை குடிச்சு சாகிறது தான் நல்லது. நீ கொஞ்சம் பொறுமையா பேசலாம்ல. அந்த அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு? இதை விட வேற என்ன பெருசா நடக்கணும் முரளி அண்ணா? ஊர் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சிடும். இதுக்கப்புறமா நாங்க தலை தூக்கி வெளியே நடக்க முடியுமா? சொல்லுங்க. பிரச்சனையை பெருசாக்குனதே நீங்க தான். பொது இடத்துல வச்சு ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கை நீட்டி அடிச்சது தப்பு தானே? ஆனா நீ என்ன பண்ண? ஆசாவை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்க. இது 2மே தப்பு தானே? என் பொண்ணு கூட அவனை பார்த்த உடனே என்னால தாங்கிக்க முடியல முரளி அண்ணன். இந்த மாதிரி விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கக்கூடாது சசி. பொம்பளை பிள்ளைங்களை எப்பவுமே நம்ம கண்காணிப்புல வச்சுக்கணும். பொது இடத்துல வச்சு நீ அவனை அடிச்சதால அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அடி வாங்கினவன் ஏரியாக்கே ஹீரோ ஆயிட்டான். முதலாளி பொண்ண காதலிச்சதால தானே அவன் அடி வாங்கினா. அதை வச்சு அவன் பிளான் போட போறான். அப்புறம் முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் ஆஷாக்கு அந்த பையன் மேல ஆசை அதிகமாக தான் ஆகும். ஏன்னா அவளுக்காக தான் அந்த பையன் அடி வாங்கினான்னு யோசிக்கும் போது அவன் மேல அனுதாபம் ஏற்படும்ல. அந்த அனுதாபமும் ஆசையும் அவங்களுக்குள்ள இன்னும் நெருக்கத்தை அதிகப்படுத்தும். நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. நம்மளோட கண்டிப்பு எப்பவும் பசங்களோட கோபத்தை அதிகம்தான் படுத்தும். நீ என்னதான் நினைச்சாலும் உன் பொண்ணு மனசை மாத்த முடியாது. அப்ப நாங்க என்னதான் பண்ணணும் முரளி அண்ணா? ஒன்னா இருந்தாலும் உலக்கையில அடிச்சுதான் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நாங்க அப்படி பண்ணாம அவளை சின்ன குழந்தையில இருந்தே நாங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோன்னு. அதோட பலனை தான் நாங்க இப்ப அனுபவிக்கிறோம். 18 வருஷம் பாசமா வளர்த்துட்டு திடீர்னு நம்ம பிள்ளைய விட்டு கொடுக்க முடியுமா? இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடுங்க. அவளை அடிச்சு நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைக்காதீங்க.
இப்ப என்னதான் பண்றது? அடிச்சாதான் அவ திருந்துவான்னா அவளை அடிச்சுதானே ஆக வேண்டியிருக்கு. அப்படியே போற வழியில போட்டோன்னு விட நாங்க ஒண்ணு 10 பொண்ணு பெத்துக்கலையே. இவ ஒருத்தி மட்டும் தானே இருக்கா. ஒன்னு இல்ல 9 பிறக்கட்டுமே, அதுல ஒண்ணு எப்படியாவது போகட்டும்னு பெத்தவங்களால விட்டு கொடுக்க முடியுமா சொல்லு? நாம இப்போ யோசிக்க வேண்டியது நம்ம பிள்ளைய இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர்றது. பொறுமையோ கிருமையோ அவகிட்ட எதுவும் நடக்காது முரளி அண்ணா. நான் ஏதாவது அட்வைஸ் பண்ணலான்னு போனா அவ கோமா என்கிட்ட பேசுறா. நீ சொல்றத கேட்கிற நிலைமையில இப்போ அவ இல்ல, அது தெரிஞ்சுக்க. நீ அதுக்காக எந்த முயற்சியும் பண்ணாத. ஒரு காரியம் பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு ஆஷா ஏன் வீட்டில் வந்து இருக்கட்டும். இடம் மாறினா மனசு மாறவும் வாய்ப்பு இருக்கு. அந்த பையனையும் அவளால பார்க்க முடியாதுல்ல. நில்லு. திமுரும் அகங்காரமும் உன்கிட்ட இருந்ததுன்னா அதை வெளியவே வச்சுட்டு வீட்டுக்குள்ள வா. ஜெயிலரும் சூப்பர் தான். ஹலோ, பாலாக்காவா? ஆமா, நான் தான் ஆஷா பேசுறேன். பாலாக்கா. ஆஷா நீயா? உங்களோட எதிரியா நினைச்சு தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். என்னுடைய மனசுல இப்ப நான் ஒண்ணுதான் நினைக்கிறேன். யார்கிட்டயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சுயநலமா வாழவும் முடியாம எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் கை விட்டுட்டு ஒரு பொண்ணோட மனசு என்னன்னு உங்களுக்கு புரியுமா என்ன? நான் இங்க வந்திருக்கிறது சூரஜோட தங்கச்சியா இல்ல, உன்னோட கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்டா வந்திருக்கேன். என்னோட ஒரே தங்கச்சி தான் லத்திகா. அவளும் சேர்ந்து தானே இந்த கல்யாணத்தை நிறுத்த மொட்டை கடிதாசி எழுதுனா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.